ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷாரா விலாக்ஸ். பேச்சுலர்ஸ்க்கான சிக்கன் சுக்கா ரெசிபி நம்ம ஸ்டைலில். சிக்கன் சுக்காவோட இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 500 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதோட நம்ம சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு, தயிர், நல்லா கெட்டியான தயிர் ஊற்றிக்கோங்க, தண்ணியாக வேண்டாம். காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சும்மா 1 ஸ்பூன் போதும். கருவேப்பிலை, தண்ணி ஊற்றாம கொஞ்சம் 2 drops லெமன் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அந்த கர்ட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அதை ஊற வச்சுருங்க, தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரே ஒரு ஆனியன் எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 3 கார்லிக் எடுத்துட்டு அதையும் நல்லா குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்ச பிறகு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நீங்கள் தட்டி கூட போடலாம், முழுசாக கூட போடலாம். கருவேப்பிலை, வெட்டி வச்ச வெங்காயம், பூண்டு இதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க சிக்கனை இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாம கிளறுங்க நல்லா. கொஞ்சம் கூட வாட்டர் ஊற்றாதீங்க. நம்ம சிக்கன்லேயே நேச்சுரலாகவே வாட்டர் வரும். ஸோ அதனால் வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வேக வச்சுட்டு மூடி ஓப்பன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்களா, நேச்சுரலாகவே சிக்கனில் தண்ணி வந்திருக்கு. இதை அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே நல்லா கொதிக்கிட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும். கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போது தான் எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த மசாலா சிக்கனில் ஒட்டி தண்ணிலாம் இல்லாமல் சூப்பராக நமக்கு சிக்கன் சுக்கா ரெடி ஆகும். அப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. உங்கள் லவ்டு ஒன்க்கு சர்வ் பண்ணிடுங்க. இந்த சிக்கன் சுக்கா நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். We'll meet you on next video. Bye bye.